வணக்கம். மதிமுகம் செய்திகள். இன்றைய முக்கிய நிகழ்வுகளை பார்ப்பதற்கு முன்னதாக தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையில் 21ஆம் தேதி திமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம். வரைவு வாக்காளர் பட்டியல் வெளியான நிலையில் அறிவிப்பு. அசாம் மாநிலத்தில் கட்டப்பட்டுள்ள புதிய சர்வதேச விமான நிலைய கட்டடம் திறந்து வைத்து பார்வையிட்டார் பிரதமர் மோடி. செவிலியர்களின் போராட்டத்திற்கு காரணமே அதிமுக தான். அமைச்சர் மா சுப்பிரமணியன் பேச்சு. விஜய் எந்த காலத்திலும் எம்ஜிஆர் ஆக முடியாது. அமைச்சர் ரகுபதி திட்டவட்டம். அசாமில் எக்ஸ்பிரஸ் ரயில் மோதி விபத்து, 8 யானைகள் உயிரிழப்பு. தமிழகத்தில் 24ஆம் தேதி வரை வறண்ட வானிலையே நிலவும். சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையில் 21ஆம் தேதி திமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் நடைபெற உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் கடந்த நவம்பர் 4ஆம் தேதி முதல் நடைபெற்ற வாக்காளர் சிறப்பு தீவிர திருத்த பணிகள் முடிவடைந்த நிலையில் டிசம்பர் 19ஆம் தேதி வரைவு வாக்காளர் பட்டியல் வெளியிடப்பட்டது. இந்த பட்டியல் வெளியாவதற்கு முன்பாக அக்டோபர் மாத நிலவரப்படி 6,41,14,587 வாக்காளர்கள் இருந்தனர். ஆனால் இந்த பட்டியலில் 5,45,76,756 வாக்காளர்கள் தான் இடம்பெற்றுள்ளனர். அதன்படி சுமார் 97,37,831 வாக்காளர்கள் நீக்கப்பட்டுள்ளனர். அதில் உயிரிழந்தவர்கள், இடம்பெயர்ந்தவர்கள் உள்ளிட்டோர் அடங்குவர். இந்நிலையில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையில் 21ஆம் தேதி மாலை 6 மணிக்கு திமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் நடைபெறும் என அக்கட்சியின் பொதுச் செயலாளர் துரைமுருகன் அறிவித்துள்ளார். இது தொடர்பாக வெளியிடப்பட்டுள்ள அறிக்கையில் திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் தலைமையில் திமுக மாவட்ட கழக செயலாளர்கள் கூட்டம் ஞாயிற்றுக்கிழமை மாலை 6 மணிக்கு காணொலி காட்சி வாயிலாக நடைபெறும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. அசாம் மாநிலத்தில் புதிய சர்வதேச விமான நிலைய கட்டிடத்தை பிரதமர் மோடி திறந்து வைத்தார். அசாம் தலைநகர் குவஹாத்தியில் லோக்பிரிய கோபிநாத் பர்டோலி விமான நிலைய புதிய முனையம் 1.4 லட்சம் சதுர மீட்டர் பரப்பளவில் கட்டப்பட்டுள்ளது. இதனை பிரதமர் மோடி திறந்து வைத்து புதிய முனையத்தை பார்வையிட்டார். இது ஒரு ஆண்டிற்கு 1.3 கோடி பயணிகளை கையாளும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளது. இந்த புதிய விமான நிலைய முனையம் அசாமின் கலாச்சார பாரம்பரியத்தை பிரதிபலிக்கும் வகையில் அமைக்கப்பட்டுள்ளது. மேலும் இது விமான நிலையத்தின் திறனை இரட்டிப்பாக்கி பிராந்தியத்தின் சுற்றுலா மற்றும் பொருளாதார வளர்ச்சிக்கு உதவும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதனையடுத்து நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசிய பிரதமர் மோடி, இன்று வளர்ச்சியின் கொண்டாட்ட நாள் எனவும் இது அசாம் மட்டுமல்ல முழு வடகிழக்கு மாநிலத்தின் வளர்ச்சியின் கொண்டாட்டமாகும் எனவும் கூறினார். அசாமில் பிரம்மபுத்திரா நதி தொடர்ந்து பாய்வது போல் பாஜகவின் இரட்டை என்ஜின் அரசாங்கத்தின் கீழ் வளர்ச்சியின் ஓட்டம் தடையின்றி பாய்கிறது என தெரிவித்தார். செவிலியர்கள் போராட்டத்திற்கு காரணமே அதிமுக தான் என அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். சென்னை சைதாப்பேட்டை காரணீஸ்வரர் கோவில் அருகே நடைபெற்ற சிறப்பு மருத்துவ முகாமை மருத்துவ மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் தொடங்கி வைத்தார். தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அவர், SIR பணி தொடங்கப்பட்டதற்கு முன்பே இந்தியா கூட்டணி கடுமையாக எதிர்த்தது எனவும் குறுகிய கால இடைவெளியில் இது நடைபெற்றுள்ளது எனவும் கூறினார். செவிலியர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தியதாக கூறிய மா சுப்பிரமணியன், காலி பணியிடங்களே இல்லாத நிலைமை இப்போது இருக்கிறது என தெரிவித்தார். முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா முதலமைச்சராக இருந்தபோதுதான் ஒப்பந்த செவிலியர் பணியிடம் உருவாக்கப்பட்டது என கூறிய அவர், இந்த பிரச்சனைக்கு காரணமே அதிமுக தான் என தெரிவித்தார். 169 காலி பணியிடங்களை 2 நாள்ல நிரப்புறதுக்கான அந்த பணிகளும் முடிந்து விட்டது. அவங்க அந்த தற்காலிகமாக ஒப்பந்த அடிப்படையில் வந்த பணியிடங்கள்லாம் நிரப்பணும்னு சொல்றாங்க. அது இந்த ஆட்சி வந்ததுக்கு அப்புறம் இது வரைக்கும் 3614 பேருக்கு பணியாணைகளை தந்திருக்கிறோம். புதிய பணியிடங்கள் மட்டுமே 1200 உருவாக்கி இருக்கிறோம். இந்த MRP செவிலியர்கள், இந்த ஒப்பந்த செவிலியர்கள்ங்கிற இந்த கான்செப்டே எப்போ உருவாச்சுன்னா ஜெயலலிதா அம்மையார் முதலமைச்சராக இருந்த போது தான், 2014-15 தான். அதுக்கு முன்னாடியெல்லாம் பர்மனன்ட் போஸ்ட் தான். அந்த ஒப்பந்த செவிலியர்கள்ங்கிற இந்த கான்செப்ட் 14-15க்கு அப்புறம் தான் வந்தது. இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி போன்றவர்கள்லாம் அறிக்கை விடுறாங்க. ஆனால் உண்மையிலேயே பார்க்கறதுக்கு அதை கேட்கறதுக்கும் மற்றவர்களும் அது ஒரு மாதிரியா இருக்கு. என்ன காரணம்னா,
இது வந்ததே, இந்த பிரச்சனைகள் வந்ததே காரணம் அவங்க தான். எந்த காலத்திலும் எம்ஜிஆர் ஆக முடியாது என அமைச்சர் ரகுபதி திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். புதுக்கோட்டை மாவட்டம் மடவாளம் கிராமத்தில் நலம் காக்கும் ஸ்டாலின் திட்ட மருத்துவ முகாமை இயற்கை வளங்கள் துறை அமைச்சர் ரகுபதி தொடங்கி வைத்தார். தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் ரகுபதி, தூய சக்தி உள்ளிட்ட எதை பற்றியும் கவலைப்பட மாட்டோம், எங்களிடம் இருப்பது மக்கள் சக்தி எனவும் விஜய்க்கு மக்கள் சக்தியை பற்றி தெரியாது எனவும் கூறினார். பாஜகவின் சி டீமாக இருக்கக்கூடிய விஜய் அதை மறைக்கலாம், ஆனால் எந்த காலத்திலும் விஜய் நினைப்பது நடக்காது என சாடினார். மேலும் எம்ஜிஆரையும் விஜயும் ஒப்பிட முடியாது, விஜய் எந்த காலத்திலும் எம்ஜிஆர் ஆக முடியாது என திட்டவட்டமாக தெரிவித்தார். நாங்கள் தீய சக்தியும் இல்லை, தூய சக்தி இதை பற்றியெல்லாம் கவலைப்பட மாட்டோம். ஏன்னா எங்கள்கிட்ட இருக்கிறது மக்கள் சக்தி. அவருக்கு மக்கள் சக்தியை பற்றி தெரியாது. சினிமா வசனத்தில் தீய சக்தி தூய சக்தி என்று பேசியிருக்கிறார். நாங்கள் மக்கள் சக்தியை நம்புகின்றவர்கள். எங்களிடத்தில் மக்கள் சக்தி இருக்கிறது. இன்றைக்கு மறைமுகமாக பாரதிய ஜனதாவினுடைய சி டீமாக இருக்கிற காரணத்தால் அவர் மறைக்கலாம். ஆனால் ஒன்று மட்டும் உண்மை, அவரை பொறுத்த வரைக்கும் அவர் எந்த காலத்திலும் அவர் நினைப்பது நடக்காது. எம்ஜிஆர் 1972 கட்சி ஆரம்பித்தார். திண்டுக்கல் இடைத்தேர்தல் வந்துச்சு. அதில் ஜெயிச்சதுக்கப்புறம் தான் அந்த கட்சி உறுதியானுச்சு. இவருக்கு விக்கிரவாண்டி தேர்தலும் ஈரோடு தேர்தலும் வந்துச்சு. அந்த 2 தேர்தலில் நின்று தன்னுடைய பலத்தை காமிச்சிருந்தாருன்னா இன்னைக்கு அவர் பேசுறதுக்கு யோக்கியதை உண்டு. 2 தேர்தலையும் புறங்கட்டி ஓடிட்டாரு. அந்த தேர்தலை பற்றியே கண்டுக்கலை. எம்ஜிஆரையும் இவரையும் ஒப்பிடவே முடியாது. அதனால விஜய் ஒரு காலத்திலும் எம்ஜிஆராக ஆக முடியாது. அஸ்ஸாமில் எக்ஸ்பிரஸ் ரயில் மோதிய விபத்தில் 8 யானைகள் உயிரிழந்தன. மிசோரம் மாநிலம் சீராங் நகரில் இருந்து தலைநகர் டெல்லிக்கு ராஜ்தானி எக்ஸ்பிரஸ் ரயில் இயக்கப்பட்டு வருகிறது. இந்நிலையில் சீராங்கில் இருந்து 19ஆம் தேதி இரவு டெல்லிக்கு எக்ஸ்பிரஸ் ரயில் புறப்பட்டது. அஸ்ஸாம் மாநிலம் நகோன் பகுதியில் ரயில் வந்து கொண்டிருந்த போது வனப்பகுதியில் இருந்து தண்டவாளத்தை கடக்க முயன்ற 9 யானைகள் மீது ரயில் மோதியது. ரயில் மோதியதில் தூக்கி வீசப்பட்ட 8 யானைகள் உயிரிழந்தன. ஒரு யானை படுகாயமடைந்தது. இதனையடுத்து ரயில் நடு வழியிலேயே நிறுத்தப்பட்டது. இந்த சம்பவம் குறித்து தகவல் அறிந்து வந்த அதிகாரிகள் காயமடைந்த யானைக்கு சிகிச்சை அளித்தனர். மேலும் உயிரிழந்த யானைகளை அடக்கம் செய்யும் பணியில் ஈடுபட்டனர். தொடர்ந்து இந்த சம்பவம் தொடர்பாக போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். தமிழகத்தில் 24ஆம் தேதி வரை வறண்ட வானிலையே நிலவும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், கிழக்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக இன்று தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் வறண்ட வானிலை நிலவக்கூடும் எனவும், அதிகாலை வேளையில் ஓரிரு இடங்களில் லேசான பனிமூட்டம் காணப்படும் எனவும் கூறப்பட்டுள்ளது. மேலும் 24ஆம் தேதி வரை தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் வறண்ட வானிலை நிலவக்கூடும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. மேலும் தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என கூறப்பட்டுள்ளது. சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரையில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் எனவும், அதிகபட்ச வெப்பநிலை 28 முதல் 29 டிகிரி செல்சியஸை ஒட்டியும், குறைந்தபட்ச வெப்பநிலை 21 முதல் 22 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் இருக்கக்கூடும் எனவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. நெல்லையில் பிரம்மாண்டமாக உருவாகியுள்ள பொருணை அருங்காட்சியகம் தமிழரின் பெருமை என முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தனது எக்ஸ் பக்கத்தில் வீடியோ ஒன்றை வெளியிட்டுள்ளார். அதில் கீழடி அருங்காட்சியகத்திற்கு அடுத்து நெல்லையில் பொருணை அருங்காட்சியகத்தை திறந்து வைக்கிறோம் எனவும், பொருணை ஆற்றங்கரையில் கிடைத்த பொருட்கள் வைத்து அருங்காட்சியகம் பிரம்மாண்டமாக உருவாகி உள்ளது. தமிழரின் தொன்மையை உலக அரங்கில் கொண்டு செல்லும் முயற்சியில் தமிழ்நாடு அரசு ஈடுபட்டு வருகிறது எனவும் குறிப்பிட்டுள்ளார். இரும்பை உருக்கி கருவிகளை செய்யும் தொழில்நுட்பம் தமிழ்நாட்டில்தான் சிறந்து விளங்கியது என கூறியுள்ள அவர், சிவகலையில் தொல்லியல் அகழாய்வில் கிடைத்த இரும்பு தொன்மையானது. ஆதிச்சநல்லூர் சிவகலை அகழாய்வில் வெண்கலம், செம்பு தொல்பொருட்கள் வெளிக்கொண்டு வரப்பட்டு பொருணை தமிழரின் பெருமை என உரக்கச் சொல்வோம் என தெரிவித்துள்ளார். திருப்பரங்குன்றம் விவகாரம் தேர்தலில் எந்த மாற்றத்தையும் ஏற்படுத்தாது என அமைச்சர் சேகர் பாபு தெரிவித்துள்ளார்.
சென்னை திருவல்லிக்கேணி பார்த்தசாரதி பெருமாள் கோவிலில் தமிழ்நாடு அரசு இசை மற்றும் கவின் கலை பல்கலைக்கழகத்தைச் சேர்ந்த 108 மாணவ மாணவிகள் ஆண்டாள் நாச்சியார் திருப்பாவை பாசுரங்களை பாராயணம் செய்யும் நிகழ்ச்சியை அமைச்சர் சேகர்பாபு தொடங்கி வைத்தார். தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் சேகர்பாபு, தமிழகத்தில் ஆன்மீக புரட்சி நடந்து வருகிறது எனவும் அது மக்களுக்கான ஆன்மீக புரட்சியாக தான் நடந்து வருகிறது எனவும் தெரிவித்தார். திருப்பரங்குன்றம் விவகாரத்தை தேர்தலுக்காக ஊதி பெரிதாக்க நினைக்கிறார்கள் என கூறிய அவர், திருப்பரங்குன்றம் விவகாரம் தேர்தலில் எந்த மாற்றத்தையும் ஏற்படுத்தாது என தெரிவித்தார். மேலும் முருகன் முதலமைச்சருடன் துணை நிற்கிறார் எனவும் முருகனை எந்த சக்தியாலும் எங்களிடம் இருந்து பிரிக்க முடியாது எனவும் கூறினார். பாரதிய ஜனதா திட்டமிட்டு இனத்தால், மதத்தால், மொழியால் மக்களை பிளவுபடுத்த வேண்டும் என்று நினைக்கின்றார்கள். இந்தியாவினுடைய இரும்பு மனிதன் என்று போற்றப்படுகின்ற வல்லபால் பட்டேலினுடைய உறுதியும் நெஞ்சுரமும் கொண்ட திராவிட மாடல் ஆட்சியின் நாயகன் எங்கள் முதல்வர் இருக்கின்ற வரையில் இந்த பிரிவினைவாதத்திற்கு இடம் தர மாட்டார் என்பது சீமான் அண்ணன் அவர்களுக்கும் தெரியும். அரசியலுக்காக, பேட்டிக்காக, அரசியல் களத்திற்காக திமுகவையும் இதில் இணைத்துக் கொள்கிறார். திமுகவை பொறுத்தளவில் எல்லோருக்கும் எல்லாமே நிலைப்பாட்டில் உறுதியாக இருக்கின்றோம். இனத்தால், மொழியால், மதத்தால் தமிழக மக்களை பிளவுபடுத்த எந்த சக்தி ஊடுருவினாலும் நான் ஏற்கனவே சொன்னது போல் இரும்பு கரம் கொண்டு மாண்புமிகு 49வது சென்னை புத்தக கண்காட்சி ஜனவரி 8 முதல் துவங்கி ஜனவரி 21ஆம் தேதி வரை 14 நாட்கள் நடைபெறவுள்ளது. நந்தனம் YMCA மைதானத்தில் 49வது சென்னை புத்தக கண்காட்சி ஜனவரி 8 முதல் 21ஆம் தேதி வரை நடைபெறுகிறது. இந்நிலையில் புத்தக கண்காட்சி திறப்பு விழா மற்றும் பபாசி விருது பெறுபவர்கள் குறித்து சென்னை சேப்பாக்கத்தில் தென்னிந்திய புத்தக விற்பனையாளர் மற்றும் பதிப்பாளர் சங்கம் தலைவர் சண்முகம் மற்றும் குழுவினர் செய்தியாளர்களை சந்தித்தனர். அப்போது சென்னை நந்தனத்தில் 49வது சென்னை புத்தக கண்காட்சியை ஜனவரி 8ஆம் தேதி முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் துவங்கி வைக்க இருப்பதாகவும், இதில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின், அமைச்சர் மா. சுப்பிரமணியன் உள்ளிட்டோர் கலந்து கொள்ள உள்ளதாகவும் கூறினார். ஒவ்வொரு ஆண்டும் வழங்கப்படும் கலைஞர் பொற்கிளி விருது இந்த ஆண்டு 6 பேருக்கு வழங்கப்பட உள்ளது எனவும் தெரிவித்தனர். அது 3ஆம் தேதி மாணவர்களை வச்சு ஒரு ரேலி ஒன்று பண்ணுறோம். அது சென்னை மாநகர மேயரை வச்சு அது ஒன்று பண்ணுறோம். வாசிப்புக்கு வந்து அது ஒரு தனி நாளாக வச்சு அது ஒரு 4000-5000 பள்ளி குழந்தைகளை வச்சு வாசிப்பு இயக்கம் பண்ணுறோம். அதாவது இந்த விழிப்புணர்வுக்கான அத்தனை வேலைகளையும் இப்போ நம்ம மும்முரமாக எடுத்து செஞ்சிட்டு இருக்கோம். நிச்சயமாக இதுவரை நடந்த புத்தக சந்தையை விட இந்த புத்தக சந்தை சிறப்பாக அமையுங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது. உங்களுடைய ஒத்துழைப்போட நன்றி. தங்கம் விலை இன்றும் அதிகரித்து சவரன் 99,200 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. கடந்த சில மாதங்களாக தங்கம் புதிய உச்சத்தை தொட்டு வருகிறது. அந்த வகையில் கடந்த 15ஆம் தேதி ஒரு சவரன் 1,120,000 ரூபாய்க்கு விற்பனையானது. இந்நிலையில் நேற்று குறைந்து காணப்பட்ட தங்கம் விலை இன்று உயர்ந்துள்ளது. அதன்படி சென்னையில் 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை கிராமிற்கு 20 ரூபாய் உயர்ந்து 12,400 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. மேலும் சவரனுக்கு 160 ரூபாய் உயர்ந்து 99,200 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. இதேபோல் வெள்ளியின் விலையும் உயர்ந்துள்ளது. அதன்படி வெள்ளியின் விலை கிராமிற்கு 5 ரூபாய் உயர்ந்து 1 கிராம் வெள்ளி 226 ரூபாய்க்கும் 1 கிலோ வெள்ளி 2,26,000 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. வங்காளதேச வன்முறையில் இந்து வாலிபரை கொன்று கம்பத்தில் தொங்கவிட்டு உடலை எரித்த கொடூர சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இந்தியாவின் அண்டை நாடான வங்காளதேசத்தில் பிரதமர் ஷேக் ஹசீனா தலைமையிலான ஆட்சிக்கு எதிராக கடந்த ஆண்டு ஜூலையில் மாணவர் போராட்டம் வெடித்தது. ஷேக் ஹசீனா பதவி விலகியதுடன் கடந்த ஆண்டு ஆகஸ்ட் 5ஆம் தேதி நாட்டை விட்டு வெளியேறி இந்தியாவில் தஞ்சமடைந்துள்ளார். கிளர்ச்சியில் ஈடுபட்டவர்களின் முக்கிய தலைவரான ஷெரீப் உஸ்மானை மர்ம நபர்கள் துப்பாக்கியால் சுட்டனர். சிங்கப்பூரில் தீவிர சிகிச்சை பெற்று வந்த அவர் கடந்த வியாழக்கிழமை உயிரிழந்தார். அவருடைய மரணத்தை தொடர்ந்து வங்காளதேசத்தில் வன்முறை வெடித்தது. இதில் முன்னாள் கல்வி அமைச்சர் மொஹிபுல் ஹசன் சவுத்ரியின் வீடு கொளுத்தப்பட்டது. வங்காளதேசத்தின் நிறுவன தந்தையான ஷேக் முஜிபுர் ரஹ்மானின் வீடும் சூறையாடப்பட்டது. இந்த சூழலில் மைமன்சிங் நகரைச் சேர்ந்த திபு சந்திரதாஸ் என்பவர் மத நிபந்தனை செய்துவிட்டதாக கூறி அவருடைய ஆடைகளை களைந்து கம்பத்தில் கட்டி வைத்து அடித்து கொலை செய்தது. மேலும்
அவருடைய உடலை தீ வைத்து எரித்த கொடூர சம்பவம் நடந்துள்ளது. இதேபோல் இம்தாதுல் மிலோன் என்ற பத்திரிகையாளரும் சுட்டுக் கொல்லப்பட்டுள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தலைமையில் 21ஆம் தேதி திமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம். வரைவு வாக்காளர் பட்டியல் வெளியான நிலையில் அறிவிப்பு. அசாம் மாநிலத்தில் கட்டப்பட்டுள்ள புதிய சர்வதேச விமான நிலைய கட்டடம் திறந்து வைத்து பார்வையிட்டார் பிரதமர் மோடி. செவிலியர்களின் போராட்டத்திற்கு காரணமே அதிமுக தான். அமைச்சர் மா. சுப்பிரமணியன் பேச்சு. விஜய் எந்த காலத்திலும் எம்ஜிஆர் ஆக முடியாது. அமைச்சர் ரகுபதி திட்டவட்டம். அசாமில் எக்ஸ்பிரஸ் ரயில் மோதி விபத்து. 8 யானைகள் உயிரிழப்பு. தமிழகத்தில் 24ஆம் தேதி வரை வறண்ட வானிலையே நிலவும். சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் செய்திகள் காலை 8 மணிக்கு. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள மதிமுகம் பிரைம் யூடியூப் தளத்தில் இணைந்திருங்கள்.